நாடி சாஸ்திரம் பார்க்குறதுக்கு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு வந்து பார்க்கணும். காலை சூரிய உதயமானதுக்கு பிறகு, மாலை சூரிய அஸ்தமானதுக்கு முன்பு இந்த ஓலைச்சுவடியை பார்க்குறது நல்ல பலனை கொடுக்கும். அண்ட முதல் அப்பனவன் அடிகள் போற்றி அடிபணிந்து ஓர்மகனின் காண்டமதை ஊனமிலா ஒரு சுழியே சங்குரேகை உன்னதமாய் புள்ளி சூழ் குளமும் பின்மேலாய் பார்த்திடவே பாலகருக்கு ஈண்டோர் தீர்க்குமுடனே அறிவிக்க துணையதுவும் ஈர் அணங்கை. இது அதுக்கு வருஷத்துக்கு நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வர்றதுக்கு முன்னாடி இதை நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அதை சுத்தப்படுத்தி அதுக்குன்னு சில மருந்துலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு வெயிலில் வச்சு காய வச்சு சரிப்படுத்தி அந்த நூலெல்லாம் மாற்றி சரிப்படுத்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னுடைய குருசாமிகிட்ட நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்த வருஷத்து பலன்கள் பார்க்குற வரைக்கும் சில விஷயம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்காக சொல்லுங்களேன். அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குருசாமி தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சி தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நான் கேட்டேன். அது குருசாமியிடம் நீங்க கேட்கணும். சாமிமானிங்கலாம் ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிறதே இவங்களே தான் தயாரிக்கிறாங்க. இது ரொம்ப காலத்து ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல இருக்க எழுத்துக்கள் நல்லாவே தமிழ்ல அதை படிக்கக்கூடிய ஒரு இதுல தான் இருக்கு. ஸோ இது தயாரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தானே சார் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில்? அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலையிலையும் சில குறைகள் இருக்க தான் செய்யும். புரியுதுங்களா? இது ஜோதிடம்ங்கிறது சாஸ்திரம் உண்மை. அதை நம்ம எங்க இடத்துல பார்க்குறோங்கிறதுல தான் நம்ம விஷயங்கள் இருக்கு. இப்போ நாடி சாஸ்திரத்துக்கு தலைமை வைத்தீஸ்வரன் கோயில். அதுக்கு அங்கீகாரம் பெற்ற அனுமதிக்கப்பட்ட அலுவலகங்கள் இருக்கு. அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு சரியான விஷயங்கள் தெரியும். ஒரு சில இடத்துல 1-2 பேர் எல்லா தொழிலையும் பண்றாங்க. ஒரு மருத்துவராக இருந்தா அதுல சில பேர் தப்பு பண்றது மொத்த மருத்துவத்தையும் பாதிக்குது. ஒரு சில பேர் தப்பு பண்றதுனா அந்த மொத்த தொழிலையும் தப்பா சொல்றது நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மருத்துவர் தப்பு செஞ்சா மருத்துவரே எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சில கோபத்துல பேசுவாங்க. அதை மாதிரி தான் இதுலயும் ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்று சில பேர் தப்பு பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. இதை அது மாரி பண்றதுனால மொத்தமா எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. நாடி ஜோதிடங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலைச்சுவடிகள்ங்கிறது கோயில்ல இருந்து அதை பரம்பரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இது நிச்சயமா பழங்கால ஓலைச்சுவடி தான். பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் சொன்னார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 குடம் வச்சுட்டு அந்த 100 குடத்துல எல்லாத்துலயும் 1001 ரூபாய் போட சொன்னாரு. ஸோ பரிகாரன்ற பேர்ல இது நீங்க பாத்துக்கோங்க, இது நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு திருப்பி நீங்க மனம் எங்க கிட்ட வர வேண்டிய சூழல் வரலாம், இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம், ஏதோ ஒரு அன்னதானம் பண்றோம், ஏதோ ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம், ஒரு திருமண உதவி, ஒரு ஏழைக்கு உதவி அப்படின்னு வரும்போது எல்லாருமே மனம பண்ணுவோம். ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது எங்களுக்கும் அதை ரிலேட் பண்ணி பார்க்கும் போது ஐயோ நம்ம பண்ணாம போச்சுன்னா என்ன ஆறுது அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் இந்த மாதிரியான ஒரு பரிகார விஷயங்கள் எங்களை ரொம்ப பயமுறுத்துது அப்படிங்கிறாங்க நாடி ஜோசியத்துல. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இவரால இந்த பரிகாரம் செய்ய முடியுங்கிறத வச்சுதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்களுடைய தோஷத்துடைய பாதிப்பு அவங்க கருமா வச்சு சொல்லுவாங்க. அது எல்லா சம்பவத்திலையும் நடக்காது. சில விஷயங்கள் சில இடத்துல சொல்ற தப்பான விஷயத்துல சில பேர் தப்பா மிஸ்யூஸ் பண்றதுனால நடந்திருக்கலாம் மாரி. ஆனா அது மாரி ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. அவங்களதான் சொல்ற ஒருத்தருக்கு தனித்தனி அவங்களோட தோஷங்கள், அதோடைய பலன்கள், அதனால கெடுதல் அதிகமா இருக்கும்போது அந்த பரிகாரம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து அந்த மாரி பரிகாரம் செஞ்சு வாங்கும் போது அவங்களுடைய பாவத்தை தோஷத்தை வாங்கி அதை வேற மூலியமா இவங்க உதவி செஞ்சு அதை சரிப்படுத்துவாங்க. இப்போ நீங்க 100 கலசம் சொல்றீங்க இல்லையா, அவ்வளவு மட்டும் கேட்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அது இந்த கலசம் வைக்கிறது, நவதானியங்களை வைக்கிறது, துணிமணிகள் வைக்கிறது, பேனா நோட்டு பென்சில் வைக்கிறது, அன்னதானத்துக்குரிய பொருள் வைக்கிறது, இந்த மாதிரி பொருள் தான் வைக்க சொல்லுவாங்க. பணங்குங்கிறதுலாம் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ கடலும் நதி சேர்க்கிற இடத்துல போயிட்டு அந்த பரிகாரம் செய்யணும், அமாவாசை அன்னைக்கு இதை தண்ணியில விடணும் அப்படிலாம் சில இது இருக்கு. சில பூஜைகள் எல்லாரும் பண்ணிடலாம். சில பூஜைகள் அதர்வன் மதத்துல வர பூஜைலாம் சில செய்ய முடியாது. அதனால இது மாரி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை வேற ப்ராசஸ் பண்ணி அந்த தோசை கழிப்பாங்க. சில நேரத்துல இப்ப நாங்க வெளியில நிறைய விசாரிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அதாவது இந்த நாடி ஜோசியத்திலே துளியும் சம்பந்தம் இல்லாதவங்க நிறைய பேர் புத்தீசல் மாதிரி உருவாகி அப்படி சொல்றாங்க. அப்போ இதனுடைய ஒரு கிரெடிபிலிட்டியே போகும் இல்லையா அப்படின்னு எனக்கு வரும்போது ஒருத்தர் பேசினாங்க. பழங்காலத்துல அந்த தலைமுறை செஞ்சுட்டு குடும்பமா செஞ்சுட்டு வராங்க, பரம்பரை செஞ்சுட்டு வராங்க. அதுதான் உண்மை. சில இடங்கள்ல இதை மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது மாரி நாங்கள் அதை சரிப்படுத்துறதுக்கு எங்க இதுல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அது வந்து ரொம்ப அதிகம், ஏதோ ஒருத்தர் 2 பேர் அதுமாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எல்லாமே அது நடக்கிறதுங்கிற மாரி கிடையாது. ஏதோ ஒன்று 2 ஊர்ல அது மாரி சில பேர் தப்பு செய்யறாங்கிறத கேள்விப்பட்டு நாங்க அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கலியுகத்துல இருக்கோம். எந்த ஒரு தொழில் என்ன பண்ணினாலும் அதுல சில பேர் பயன்படுத்தி அது தப்பான வழியில் சம்பாதிக்க முயற்சி பண்றாங்க. அதை எங்க தலைமை இருக்கிறவங்க வந்து அது சரிப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். ஏதோ அவங்க வீட்டுல ஒரு துர்மரணம் நிகழ்ந்து அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் பண்ணி அந்த மரணம் வந்து அவரை பாதிச்சு அதுல இருந்து தூக்கமே போயிருச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனா இங்க வந்துட்டு போயிட்டு உடனே பஸ்ல போகும்போதே அவர் அவ்வளோ டீப் ஸ்லீப் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க காலில் வந்து சாஷ்டாங்கமா ஊந்திருக்காங்க. நம்ம கடவுளோட சன்னிதானத்துல தான் நம்ம காலில் உழுவோம். ஸோ அப்போ வந்து அவர் என்ன நினைச்சாரோ, ஐயோ என்னோட காலில் போய் உழறது, நான் ஒரு சக மனிதன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்தே நான் இந்த நாடி ஜோசியம் சொல்றதை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க என்னவா இருக்கீங்க, அதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள் வந்து கடத்தப்படுது, அதை பத்தி ப்ளீஸ். ஜோதிடங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து தான் படிச்ச படிப்பை வச்சு தன்னோட திறமையை வச்சு கால்குலேஷன் பண்ணி ஜோதி சொல்றாரு. அது வேற. நாடி சாஸ்திரம் கேட்டீங்கன்னா, முனிவர்கள் மக்களுக்கு பயன்படணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை வந்து படிக்கக்கூடிய ஒரு கருவி தான் நாங்க. இதுல எங்களுடைய தனிப்பட்ட அறிவு எதுவும் கிடையாது. அதுல போட்டிருக்கிற பாஷை, அந்த லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியாது. அதை படிச்சு அந்த இன்டர்பிரேட் மொழிபெயர்ப்பு தான் நாங்க பண்றோம். அதை கத்துக்கிறோம். அது குடும்பத்துல பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்ல, கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நேரடியாக வரமாட்டாரு. யார் ரூபத்திலேச்சும் வந்து அவங்க சில விஷயம் சொல்லிட்டு போவாருன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி அதை படிக்கும் போது எங்களுக்கு சில விஷயத்துக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி இந்த பிரச்சனை சாப்பிட்டெல்லாம் பிரச்சனை கண்ட படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உணர்வு எங்களுக்கே இருக்காது. அது மாதிரி ஒரு ஒரு சொல்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சொல்றேனே, அவங்க வந்து அவங்களோட பர்சனல் விஷயம் வரும், சில விஷயம் வெளியே பகிர்ந்துக்க முடியாத விஷயம் வரும். நாங்க அதை சொல்லிட்டு அடுத்த செகண்ட் நாங்க மறந்துடும். அதையே எங்களுக்கே தெரியாது. அது நடந்திருக்குங்க. இப்ப தேர்தல் காலத்துல எக்கச்சக்க பேர் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கே தெரியாம ஒண்ணு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இல்ல இவன் என் எதிரி, இவன் எந்த காலத்துல எனக்கு சரியா வரமாட்டான்னு சொல்லி அவருக்கே தெரியாம அவரோட கைரேகையை வந்து உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து இவர் எந்த கூட்டணி பக்கம் போவாரு அப்படின்னு என்ன மாதிரியான விஷயத்தையும் உங்களுக்கு அந்த நாடியை கொண்டு வந்து கொடுத்தாக்கா நீங்க சொல்வீங்களா? நாடி சாஸ்திரங்கிறது அவங்க நாடி வந்து பாக்குறதுங்கிறத நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து நீங்க வந்து உங்க கைரேகையை கொடுத்து பார்க்கும்போது நீங்களா மனசு விருப்பப்பட்டு நம்ம நாடி பார்க்கணுங்கிறத தெரிஞ்சோ அதை தெரியாமலையோ நீங்க யதார்த்தமா வந்து ரேகை கொடுத்து இந்த ஓலைச்சீடு கிடைக்கணும்னு அமைப்பு இருந்தா கிடைச்சிடும். இப்போ வந்து இந்த வயசுல வந்து உங்க நாடி ஜோதிடரை பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படிங்கும் போது நீங்க வந்து ரேகை கொடுத்தாலும் கிடைக்காது உங்களுக்கு. உங்க ரேகை வந்து வேற யாராச்சும் ஒன்று கொடுத்தாலும் அது கிடைக்க இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க சம்மதம் இல்லாம உங்க ஓலையை வந்து இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதாவது நீங்க வந்து ஆத்மார்த்தமா நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஓலைச்சீடியை பார்க்கணுங்கிற விதி இருந்தா மட்டும்தான் அந்த ஓலைச்சீடு கிடைக்கும். அதுக்குரிய பலன் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ரேகை அவருக்கு தெரியாம கொண்டாந்து அவரை மிஸ்யூஸ் பண்ணணும், அவரை ஒழிச்சு கட்டணும், அவருக்கு யோகம் இருந்தா அவர் வராமட தடுக்கணுங்கிறத அந்த மிஸ்யூஸ் பண்ற வாய்ப்புக்கு ஓலைச்சீடுல செய்ய முடியாது. ஒரு அரசியல்வாதி வராரு, அவர் கைரேகை கொடுக்குறாரு, அவர் பார்க்கும்போது உனக்கு வந்து இந்த மாதிரியான ஆள் மூலியமா உனக்கு வந்து ஆபத்து வரும், இந்த மாதிரி புது தலைவர் ஒருத்தர் உருவாகி இருக்காரு, உருவாக போறாரு, அவரால் வந்து அவர் இந்த மாதிரி பேருடையவராக இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு அமைப்புடையவராக ஒரு கலைத்துறையை வெளிப்பொண்டு கொண்டவராக இருப்பாரு, அவரோட கட்சி மூலயமா உனக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா இதை மாதிரிலாம் பண்ணிக்க, இப்படி செஞ்சுக்கோ, பரிகாரம் செஞ்சுக்கோன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பார்ட்டினால பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பார்ட்டினால ஒரு பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை சரிப்படுத்திட்டு இந்த மாதிரியான முயற்சி நீங்க பண்ணுங்க அது வந்து சொல்லுவாங்க. அது நீங்களா வந்து பார்க்கணும். நீங்க பார்க்கும்போது அந்த கேண்டிடேட் பார்க்கும்போது அவர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒழிக்கணும் கையை, அது வந்து அவரோட அனுமதி இல்லாம அவர் ரேகை வந்து கொடுத்தோம்னா நாங்க சொல்லிடுவோம் இந்த ரேகை வந்து ரேகைக்குரிய பர்சன் இங்க வரல, அவர் மூலியமா நீங்க அதை பார்க்க முடியும், ஓலை இல்லைன்னு வந்துருவாங்க. சார் நிறைய நம்ம செய்திகள்ல கூட பார்த்துட்டு இருப்போம், எதிரிகளை ஒழிக்கிறதுக்குன்னே நிறைய யாகங்கள், சண்டி யாகம் அப்படிங்கிற மாதிரியான யாகங்கள் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாடி ஜோசியத்துல வந்து அந்த மாதிரி எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது, அதுல நாடியில வரவே வராது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பரிகாரங்களும் பல விதம் இருக்கு மேடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம காலபைரவர் இருக்கார், காலபைரவர் பூஜை எதுக்கு பண்றோம், அது வந்து எதிரியை ஒழிக்கிறதுக்காக தான் பண்றது, புரியுதா? மகாகாளி சண்டியோகம் பண்றோம், மகாகாளி யோகம் வைக்கணும் பண்றோம். நம்ம கும்பகோணத்து பக்கத்துல திருவக்கரை, இது திண்டிவனம் திருவக்கரைக்கு வக்கரகாளி அம்மன் கோயில் இருக்குங்க. நம்ம இங்க பிரித்திங்கத்தேவி கோயில் இருக்கு, அமாவாசையில வந்து நைட்டு 12 மணி ஹோமம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாசாணி அம்மன் கோயில் பூஜை, அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை உள்ளதுதான். அது எல்லாமே வந்து எதிரியை ஒழிக்க, எதிரியில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக, நம்ம வெற்றி பெறுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜைகள் தான். உங்களுக்கு வந்து வெற்றி பெற யோகம் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்து சொல்லிடுவாங்க. உனக்கு வெற்றி பெற யோகமே இல்லப்பா, நீ ஈடுபடாத அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்துடும். ரெண்டாவது ஆப்ஷன், உனக்கு வெற்றி பெற யோகம் இருக்கு, இருந்தாலும்
உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அது சரிப்படுத்தணும்னா இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லும் போது சில பூஜைகள் வந்து நார்மலா இருக்கும், சில பூஜைகள் வந்து அதர்வண வேதத்துல வர்றது, இந்த மாதிரி காளி பூஜை பண்ணும் போதோ இப்ப பிரித்திகாதி பூஜை பண்ணும் போதோ நம்ம வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வழிமுறைகள் இருக்கு இல்லைங்களா. அது சொல்லுவாங்க, நீங்க இந்த பூஜை பண்ணுங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணா உங்களுக்கு வந்து எதிரி சத்துரு சர்வசித்து சடாட்சர மூலமந்திரத்துக்கு சத்ரு சம்ஹாரம் பேரு, சத்ரு சம்ஹாரம் பண்ணி நீங்க வெற்றி பெறதுக்கு வழிமுறை. இது எல்லாமே வந்து நேர்மையான வழியில தான் இருக்குமே தவிர குறுக்கு வழியிலேயே யாரும் அழிக்க சொல்ல மாட்டாங்க. நாங்க அதுக்கான சில மந்திரங்கள் இருக்கு, அதை பூஜை பண்ண சொல்லுவோம், அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. ஆனா வந்து நீங்க பார்க்க சொல்லுவாங்க தவிர எனக்கு குறிப்பிட்ட ஒரு ஆளை ஒழிச்சு கட்டணும் அது பூஜை அதுக்கு சொல்ல மாட்டாங்க. சார் நீங்க இப்ப அதர்வண வேதம் அப்படின்னு சொன்னீங்க, அது அதர்வண வேதம் அப்படின்னாலே பிளாக் மேஜிக், பில்லி சூனியம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் நாடி ஜோசியத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? 4 விதமான வேதங்கள்லயும் அது ஒரு வேதம், அது உலகத்துல இருக்கு. நாங்க யாருக்கும் அதை வந்து நீ இந்த வழியை பின்பற்றுன்னு சொல்லல. ஆனா சில பேர் பாதிக்கப்பட்டவங்க வராங்க, நம்ம கிட்ட வராங்க, ஏற்கனவே வந்து அவங்க எதிரிகளாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு மேல சில பேர் தப்பு பண்ணிட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க, அதை தொழில நஷ்டமாயிட்டாங்க, உடல் பாதிப்பு ஏற்பட்டா, குடும்பம் கலைஞ்சு போச்சு, பல கஷ்டத்துல வரும்போது நம்ம சொல்லுவோம், இந்த மாரி விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு நீங்க இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், அதுக்கு நீங்க வந்து அமாவாசை அன்னைக்கு பிரித்திங்க கோயில போயிட்டு யாகம் வளர்த்தணும் அப்படின்னு அந்த வழியிலேயே போய் நம்ம பரிகாரம் செய்யும் போது அது சரிப்படுத்த முடியலீங்களா. ஸோ வந்து நாடி ஜோதிடத்துல வந்து நாங்க வந்து யாருக்கும் வந்து நீ பில்லி சுனிய வைன்னு சொல்ல மாட்டோம், அத மாதிரி வச்சு பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்களை வந்து அதுல விடுபடுறதுக்கான வழிமுறைகள் ஆமா ஓலையில வந்து நீங்க வந்து வரும்போது நீங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க என்ன செஞ்சாலும் தொழில விருத்தி கிடையாது, எது செஞ்சாலும் நஷ்டமாகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற முடியாது, எது செஞ்சாலும் நஷ்டமாகுது போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்திரு தோஷங்கள், ஒரு குடும்பத்துல வந்து பித்திரு தோஷம் இருக்கும் போது அவங்க எது செஞ்சாலும் விருத்தியே வராது அவங்களுக்கு. அது மாரி சில காரணங்கள், அந்த பித்ருதோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றதுங்கிறதுக்கு நாங்க பரிகாரம் சொல்லி இந்த மேல பண்ணுங்க, பித்ருதோஷம் நிவர்த்தி பண்ணுனா உங்களுக்கு வளர்ச்சி வரும்னு சொல்லி கொடுப்போம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகளால் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள், இது மாரி பில்லி சுனி ஏவல் பண்றாங்க, செய்வினை பண்றாங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து காலபைரவர் வழிபாடு, மகா பிரித்திங்கதை வழிபாடு, அதுக்கு சத்ரு சம்ஹார பூஜை, அது மாதிரியான சில வழிபாடுகளை நாங்க வந்து மென்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, நாங்க அதை சொல்லி கொடுப்போம். இதுமாதிரி பண்ணுங்க, இந்த நேரத்தை பண்ணுங்க, இந்த இடத்தை பண்ணுங்க. குழந்தை பாக்கி இல்லையா, அதுக்கு வழிபாடு நம்ம வந்து பாபநாசம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம இது கோயில் இருக்கு இல்லையா, கர்ப்ப விருஷாம கோயில் போயிட்டு அங்க போய் பூஜை பண்ணணும்னு சொல்றது. அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்றவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற பரிகாரங்கள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு அதுக்கு தெரிய பரிகாரம் வரும். இது வரும். சில பேர் வந்து இந்த மாதிரி பிலிசுல பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க, சித்தப்பிரம் பிடிச்சு போயிருப்பாங்க, நல்லா இருந்துட்டு பையன் நல்லா படிச்சுட்டு இருப்பாரு, நல்லா படிக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிப்ரெஷன் ஆயிடுவாரு. அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு என்ன காரணத்துல ஆச்சு, அதுக்கு என்ன செஞ்சா சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது அதுக்குரிய பரிகாரம் வரும்போது இந்த மாதிரி பெரிய வருமாடம் இல்லை. சார் சீர்காழியில கூட சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் வந்து நாடி ஜோசியம் கேட்டிருக்காரு, அவருக்கு வந்து இத்தனை குழந்தைகள் இருக்கும், இப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் போய் பார்த்தாக்கா அவர் வந்து கேட்டுட்டு போனவர் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காரு, பாருங்க இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க திருமணம் ஆகும், இத்தனை குழந்தைங்க இருக்கும் அப்படி இப்படின்லாம். பட் அவர் இறந்து போயே கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகுது. இறந்தவர்களுடைய ரேகையை கொடுத்து தான் நாங்கள் வந்து நாடி ஜோசியம் கேட்டோம், இவங்க பாருங்க இருக்க மாதிரியே வந்து சொல்லி அதுக்கான பணம் எல்லாம் கூட எங்க கிட்ட வசூல் பண்ணிருக்காங்க, அதுக்கான பில் எல்லாம் கூட இங்க இருக்குன்னு பாருங்கன்ட்டு கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 10 வருஷம் முன்னாடி சமம் நடந்தது மேடம். அதாவது இந்த நாத்திகவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பொதுவாகவே வந்து ஆன்மீகத்தை தப்பா சொல்றது, ஆன்மீகமே கிடையாதுங்கிறத வந்து சொல்றது ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரூமரை ஏற்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க. அது முயற்சி பண்ணி அது வந்து அவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போனாங்க. அந்த கோர்ட்ல வந்து அவங்க வெற்றி பெறல, வெற்றி நாங்க தான் பெற்றோம். அது அவங்க இன்னொருத்தருடைய கைரேகை கொண்டாந்து கொடுத்து எங்கள்கிட்ட நீங்க பார்க்க முடியாதுன்னா அது ஓலைச்செடியில சொல்லுவாங்க. உங்களுக்கு இறந்து போன ஓலைச்செடி வச்சு நாடு ஜோதிடம் பார்க்க முடியாது. அது வந்து அவங்க வந்து இந்த ஆன்மீகத்துக்கு எதிரான சில பேர் வந்து இருக்காங்க இல்லைங்களா, எல்லாமே கலியுகத்துல நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் அது மாதிரி செஞ்சாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் நடந்து கோர்ட் வரைக்கும் போச்சு மேட்ரு. ஆனா அந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிர்ப்பதான் வந்துச்சு. இது ஓலைச்செடி கிடைச்சிட்டு தான் பேர் பாதிக்கும் சொல்லுவோம். இந்த நான் சொன்னேன் இல்லையா, அப்ப படிக்கும் போது நீங்க வந்து இது மாரி வந்திருக்கீங்க, இந்த விஷயத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பு பண்ணாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த இறந்து போன வந்துடும். அதே போல வந்து இன்னொருத்தர் ரேகை கொடுத்து போனா பார்ப்பாங்க, எங்க தம்பி ஊருக்கு போயிருக்காரு, அவர் ரேகை பார்த்து கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் கேட்பாங்க. அது பார்க்கும் சொல்லுவோம், இது வந்து ரேகை வந்து தம்பி கிடையாது, உனக்கு உடன் பிறந்தவங்க 4 பேர் அவங்க இங்க இருக்கிறாங்க, இவர் வந்து உன்னுடைய ரத்த உறவு கிடையாது அப்படி சொல்லிடுவாங்க. என்னென்ன நம்மளுக்கு சந்தேகம் இருக்கோ எல்லா கேள்விகளுக்கும் கேள்விகள் கேட்டோம்.
அவர் அழகா பதில் சொன்னாரு. இது நாடி ஜோசியம் அப்படிங்கிறது வந்து பன்னெடுங்காலமா இருக்கிற ஒரு சாஸ்திரமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம மறுக்கிறதுக்கோ இல்ல இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்காகவோ இந்த பேட்டி இல்ல. இது பாக்குறவங்க அவங்கவுங்களுடைய விஷன்ல என்ன மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்த எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நாடி சாஸ்திரங்கிறது மக்களுக்கு நன்மை பெறணுங்கிறது முனிவரால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி மூலமா சொல்றது. ஜோதிடங்கிறது சாஸ்திரங்கிறது வழிகாட்டுதல். எந்த வழியில போனா நம்ம நல்ல அமைதியான வாழ்க்கை வாழ இறைவனை வழிபடலாம் அப்படிங்கிறதா. இறைபக்தியோட இருங்க, நல்லது நடக்கும்.